தேர்தல் களம் 2026 தபால் ஓட்டு சேகரிப்பு தொடங்கிருச்சு. இன்னும் 2 வாரம் தான். அதாவது இந்த வியாழன் இல்லாமல் அடுத்த வியாழன் எலெக்ஷனு ஏப்ரல் 23 புதுச்சேரியில் பக்கத்தில் கேரளம்லாம் நல்ல பர்சன்டேஜில் ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. நம்ம ஊர்லேயுமே அந்த அளவுக்கு ஓட்டு எல்லாருமே போய் போடுங்க. நிறைய பேர் வந்து அதாவது இந்த திருத்தப்பணிகள் வாக்காளர் திருத்தப்பணிகளில் நிறைய பேர் விட்டுட்டாங்க. உங்களுக்கு வாக்கு இல்லாமல் இருக்கவங்களாவது கரெக்டாக போய் அதாவது கரெக்டான டைமில் கரெக்டாக போய் வாக்களிங்க. உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் உங்கள் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் உங்களுக்கு என்ன செய்வாங்க, மேலிடத்துல கட்சி உங்களுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து யோசித்து கண்டிப்பாக போய் வாக்குப்பதிவு அதாவது 100% வாக்களிப்போம்னு ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருக்கு, விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்குது. ஆனால் மக்கள் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் போகிறாங்க. இந்த தடவை இளைஞர்கள்கிட்ட இருந்து வரும். ஆனால் நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தவங்க வந்து போய் அந்த எஸ்ஐஆர் வந்து அப்ளை பண்ணி வாங்காமல் விட்டாங்க. கேட்டால் அது வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய தடவை அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க பண்ணலை. இது மாதிரி நிறைய ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. இருக்கிறவங்க கரெக்டாக நீங்கள் போய் ஓட்டை போடுங்க. கட்டாயம் வந்து ஓட்டளிக்கிறதுங்கிறது நம்மளோட உரிமை. ஒவ்வொருத்தவங்களும் யோசித்து வாக்களிங்க. அதே மாதிரி இந்த கட்சி அதாவது பல கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளுமே நகரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கிராமப்புறங்கள்லேயும் வந்து கிராமப்புற மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. உங்களோட கட்சியில் என்ன கோட்பாடு, என்ன கொள்கை, நீங்கள் எப்போ வரப்போ நீங்கள் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னும் வந்து கிராமப்புறங்களில் இருக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா வருகிற இந்த சோசியல் மீடியாவில் வர ரீல்ஸை பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி இருக்காங்க. நேற்று நான் ஒரு 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 கணக்கெடுப்பு மாதிரி வச்சேன். சும்மா போய் பேசுவோம், நேற்று லீவ் இல்லை அதனால் போய் பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லை. ஓட்டை பிரிக்கிறேங்கிறாங்க. அதாவது எல்லா ஸ்கீமையும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தருது, ரொக்க பணமாக எதிர்பார்க்குறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் அப்படி வந்து எந்த அரசாங்கம் வந்து அவ கையில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்புகளாக இருந்துச்சு. இன்னும் அவங்கக்கிட்ட ஒரு புரிதல் இல்லை. ஈவன் எங்கள் ஊர் முசிறி தொகுதி, எங்கள் ஊரில் இப்போ நான் வந்து எலெக்ஷனே நெருங்க போகுது. டிஎம்கே மட்டும்தான் நேரடியாக வந்து வாக்கு டிஎம்கேவோட எம்எல்ஏ கேண்டிடேட் மட்டும்தான் நேரடியாக வாக்கு சேகரிக்க எங்கள் ஊருக்கெல்லாம் வந்திருக்காங்க. தொட்டியம் சைடெலாம். மற்ற கட்சிகளில் வராங்களா இல்லையா எதுவுமே தெரியல. எல்லாமே சோசியல் மீடியாவே நம்பி இருக்காதீங்க. மக்களை இறங்கி அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே மக்களை இறங்கி சந்திக்காதவங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து மக்களை சந்திப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்குது. கண்டிப்பாக இது எனக்கே கூட இருந்துச்சு. அதனால் தயவுசெய்து இந்த பர்டிகுலர் டைம் அதாவது வாக்கு சேகரிக்கிறதுக்கு டைம் லிமிட்டேஷன் இருக்குது. அதுங்குள்ளே வந்து கிராமப்புற மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களோட கொள்கையெல்லாம் உங்களோட திட்டங்கள்லாம் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் பேசுனா அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். வாக்குகள் மாறலாம், வாக்குகள் புதிதாக வரலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை கூட சொல்லலாம்.